ஹலோ கிட்டி நண்பர்களே, இன்று நாம் எல்லோரும் சேர்ந்து வீட்டிலேயே கிடைக்கும் ரீசைக்கிள் பொருட்களை பயன்படுத்தி மினி கிச்சனை உருவாக்கலாம். அதற்கு தேவை என்னவென்று பார்ப்போம். ரீசைக்கிள் செய்யக்கூடிய அட்டை பெட்டி, பழைய சீடிகள், பிளாஸ்டிக் அடைப்பான்கள், டிரான்ஸ்பரண்ட் அசிட்டேட் தாள், ரூலர், பாதுகாப்பு கத்தரிக்கோல், மரத்துணி பெக்ஸ், அக்ரிலிக் பெயிண்ட், கருப்பு மார்க்கர், க்ளூ, பென்சில், வண்ண ஈவா ஃபார்ம் தாள்கள், ஹலோ கிட்டி மற்றும் அவரது நண்பர்களின் அச்சிடக்கூடிய படங்கள், அச்சிடக்கூடிய வடிவம். மினி சமையல் அறையின் அடிப்படை அமைப்பை உருவாக்க உங்களுக்கு இது போல ரீசைக்கிள் செய்யக்கூடிய அட்டை பெட்டி தேவை. இது போன்று ஒரு ரூலர் மற்றும் பென்சிலை பயன்படுத்தி பெட்டியின் முன்பக்கத்தில் ஒரு ரீஎட்டங்களை, பின்பு முன்பக்கத்தையும் 2 பக்கவாட்டு பக்கங்களையும் வெட்ட ஒரு ஜோடி பாதுகாப்பு கத்தரிக்கோலை பயன்படுத்தி உங்கள் சமையலறையின் ஓவன் கதவை உருவாக்க உங்களுக்கு இது தேவைப்படும் என்பதால் கீழ்ப்பக்கத்தை வெட்டக்கூடாது. இதற்கு ஒரு பெரியவரிடம் உதவி கேட்க வேண்டும். வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தின் வடிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும். பாதுகாப்பு கத்தரிக்கோளால் அதை வெட்டி அட்டைத்தாளில் வெளிப்புறங்களை வரையவும். வடிவத்தை வெட்ட ஒரு ஜோடி கத்தரிக்கோல் அல்லது கட்டரை பயன்படுத்தவும். இதுபோன்று இதை செய்யும் போது ஒரு பெரியவரிடம் உதவி கேட்க மறக்காதீர்கள். வடிவத்தை பயன்படுத்தி உங்களுக்கு உதவ மற்றும் சிவப்பு ஈவா ஃபார்ம் தாளில் ஊர்களின் ஆன்லைன்களை வரையவும். பின் அதை வெட்ட ஒரு ஜோடி கத்திரிக்கோலை பயன்படுத்தவும். வில்லை ஒன்றாக சேர்த்து பெட்டியில் ஒட்டவும். பெட்டியின் பின்புறத்தில் உள்ள வடிவத்தை சரி செய்ய சில லிக்விட் பசையை பயன்படுத்தவும். இப்போது நீங்கள் சில அக்ரிலிக் பெயிண்ட் மற்றும் ஒரு பிரஷை பயன்படுத்தி முழு மேற்பரப்பையும் நான் செய்வது போன்று வண்ணம் தீட்டி பயன்படுத்தலாம். நீங்கள் முன்னாடி வெட்ட வேண்டிய ரெக்டாங்கிளின் உள்ளே இரண்டாவது சின்ன ரெக்டாங்கிளை வரைந்து ஒரு ஜோடி கத்திரிக்கோளால் அதை வெட்டவும். டிரான்ஸ்பரண்டான அசிட்டேட் தாளை எடுத்து ஓவனின் ஜன்னல் படத்தை உருவாக்க பெட்டியின் உள்ளே ஒட்டவும். வண்ண ஈவா ஃபார்மின் சில தாள்களை பயன்படுத்தி பெட்டியின் அதே நீளமுள்ள சில மெல்லிய ஸ்ட்ரிப்களை வெட்டவும். ஒரு பட்டையை மற்றொரின் மேல் ஒட்டி அடிப்பின் கைப்பிடியை உருவாக்க பெட்டியின் முன்பக்கம் வைக்கவும். ரீசைக்கிள் செய்யக்கூடிய அட்டைத்தாளை பயன்படுத்தி க்ளூவை பயன்படுத்தி இது போன்று ஒட்டவும். வண்ண ஈவா ஃபார்மின் தாள்களை பயன்படுத்தி பெட்டியின் அதே நீளமுள்ள சில மெல்லிய ஸ்ட்ரிப்களை வெட்டுங்கள். ஒரு பட்டையை மற்றொரு மேல் ஒட்டி
அடுப்பின் கைப்பிடியை உருவாக்கி அதன் மேல் பெயிண்ட் செய்யவும். நீங்கள் தொடருவதற்கு முன் சில நிமிடங்களை உலர விடவும். சமையலறை உருவாக்க இதுபோல சில பழைய சீடிகளை தேவைப்படும். நீங்கள் முன்பு வரைந்த துணி பேச்சுகளையும் கொஞ்சம் பசையையும் எடுத்து ஒவ்வொரு சீடியிலையும் ஒட்டவும். 2 செங்குத்தாகவும் 2 கிடைமட்டமாகவும். மீதமுள்ள சீடுகளுக்கும் இதே போல மீண்டும் செய்யவும். இப்போது நீங்கள் பெட்டியின் மேல் பக்கத்தில் உள்ள அடுப்புகளை ஒட்டலாம். அதை ஒன்றின் பின் ஒன்றாக வைக்கலாம். முடிவாக இதோ வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் நீங்கள் காணக்கூடிய ஹலோ கிட்டி மற்றும் அவரது நண்பர்களின் படங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒரு ஜோடி பாதுகாப்பு கத்திரிக்கோளால் அவற்றை வெட்டுங்கள். சமையலறை மேற்பரப்பில் அவற்றை பொருத்த ஒரு பசை டியூப்பை பயன்படுத்தி அதை இன்னும் தனிப்பட்டதாக வண்ணமயமாகவும் மாற்றலாம். இதோ எங்கள் சமையலறை தயாராகிவிட்டது. இப்போது நீங்கள் ஒரு சமையலறையை உங்கள் நண்பர்களோடு சுவையான உணவை தயாரிக்கலாம். ஹலோ கிட்டி நண்பர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.